தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதம் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பக்கத்தில் ஒருவேளை இல்லாதவங்க இருப்பாங்கன்னா நீங்கள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகவே தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகிய அழைப்பில் சம்பந்தப்படுகிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தம் நமக்கு என்னவாக மாறுகிறது? ஆசீர்வாதமாக. நான் உங்களை சிநேகிதன் என்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்றார். உறவு ஒரு ஆசீர்வாதம். ஆக இங்கு இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அப்போ புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நாம் பகுதியாக நாம் பிரித்து நாம் படித்திருக்கிறோம். முதலாவது நாம் கவனித்த வார்த்தை என்னவென்றால், அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். 2வது நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கவனித்தோம். இந்த நாளில் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், சத்தமாய் சொல்லுங்கள், என்ன கூட்டமாய்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அது எதற்காக என்று சொன்னால் மறுபடியும் அதே வசனத்தில் இருக்கிறது, அவருடைய புண்ணியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அப்போ இந்த ராஜரீக ஆசாரி கூட்டம் என்று சொல்லும் பொழுது இது நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ்னு ஒரு உபதேசம் இருக்கிறது. என்னவென்றால் எல்லாரும் ஆசாரியத்துவம் உள்ளவர்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறோம். ஏன் அது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே என்னதான்? ஆசாரியர். அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே கர்த்தர் ஆசாரியர்களாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நம்ம சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஏன் இப்படியாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் முடியும். அதாவது பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த வார்த்தையிலே நமக்கு ரொம்ப எளிமையான விஷயம் இருக்கிறது. பழைய ஏற்பாடுனா ஓல்டு அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இப்போ ஏற்பாடுன்னு சொன்னால் இப்படி சொல்கிறோம் அல்லவா, கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சிஸ்டம் இருந்தது, ஒரு அரேஞ்ச்மெண்ட், இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஆனால் இப்போ இந்த காலத்தில் கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஆண்டவர் புதிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, என்ன அரேஞ்ச்மெண்ட்டுங்க? புதுசு. அப்போ நீங்களும் நானும் புதிய அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பழசை கொண்டு வந்து புதுசில் கொண்டு நுழைச்சோம் என்று சொன்னால் அது சரியாக என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்போ பழைய ஏற்பாடு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்ன? புதிய ஏற்பாட்டில் அது எந்த விதமாக நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வது அவசியம். பழைய ஏற்பாட்டில் ஒருவர் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். சொல்லுங்க, லேவி கோத்திரத்தில் பிறந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த ஊழியம் செய்ய முடியும். 2வது லேவி கோத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஆணாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், இல்லையா? யூ ஷுட் ஹவ் பீன் அ மேல் பார்ன் இன் அ லீவைட் ஃபேமிலி. அதாவது லேவி கோத்திரத்தில் ஒரு ஆண் மகனாக பிறந்திருந்தால் மாத்திரமே நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். அப்படின்னா அம்மாமாருக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பாவம், ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு ஊழிய வாஞ்ச இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, வைராக்கியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஊழியத்தில் பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லை? பங்கு இல்லை. எத்தனை பேர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? இப்போ எங்களுக்கு பங்கு இல்லை பாஸ்டர், இப்போவும் அப்படியே தான் வச்சுருக்காங்க எங்களை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய சடங்குகளெல்லாம் இருக்கிறது. லேவி ராகமெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இல்லையா, இப்படி நாம் பலி கொடுக்க வேண்டும், இதை கழுவ வேண்டும், அதை இங்கே கொட்ட வேண்டும், இப்படியெல்லாம் நிறைய சடங்குகளெல்லாம் நிறைய இருக்கிறது. அங்கே உறவு காட்டிலும் என்னதான் அதிகம் இருக்கிறது? சடங்கு தான் இருக்கிறது. அப்புறம் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆசாரியத்துவத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை என்ன செய்ய வேண்டும்? பலி கொடுக்க வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லைங்க? பாவம் மன்னிப்பு இல்லை.
ஆனால் ஆசாரியன் இல்லையா நல்லா துவைச்சி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் இல்லையா, வீட்டிலேருந்து ஆசாரி ஊழியத்துக்கு போனார்னா வரும்போது எப்படி தான் வருவார் சொல்லுங்கள், எப்படி தான் வருவார்? இப்போ நம்மலாம் சர்ச்சுக்கு வந்து அதே மாதிரி திரும்ப போகிறோம் அல்லவா? அந்த நாட்கள் அதெல்லாம் முடியாது. அவங்க ஆலயத்துக்கு போகும் பொழுது வீட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வரும்போது அவர் எப்படி தான் வருவார்? அங்கங்கே ரத்த கரையோடு தான் வருவார். இல்லை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாரா வேற எங்கேயும் போயிட்டு வந்தாரான்னு மற்றவங்களுக்கு புரியாது அல்லவா? மாத்திரம் ரத்த கவுச்சி இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ ஐயா அப்படி தான் திரும்ப வருவார். பழைய ஏற்பாடு அதுதான் முறை, கட்டாயம் பலி கொடுத்தே ஆக வேண்டும். பலி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, பாவம் மன்னிப்பு கிடையாது. இது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாடை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லும் பொழுது அது தற்காலிகமானதும் பூரணப்படுத்தாத ஒரு முறையாக இருந்தது. இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ரீஸ்ட்ஹுட் கவனித்து பார்ப்பீங்கன்னா அது நிரந்தரமான விஷயம் இல்லை. அது எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. அந்த தற்காலிகமானதில் செய்யக்கூடியது கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பூரணத்தை ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, கொண்டு வரதே கிடையாது. அப்போ நம்ம கேட்கலாம், தற்காலிகமானதையும் பூரணப்படுத்தாததையும் தேவன் எதுக்கு ஏற்படுத்த வேண்டும் இல்லையா? சும்மா இருக்கிறோன்னே இதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால யூஸ் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை கர்த்தரே ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இதை பண்ணுறதுனால நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் பாவங்களை நீக்கும் என்பதை உணர்த்தும்படிக்கு இந்த முறையை வைத்திருந்தார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணமே அப்படிதான். நியாயப்பிரமாணம் வந்து இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லும். ஆனால் செய்வதற்கான பலனை என்ன செய்யாது, அது தராது. தெர்மாமீட்டர் மாதிரி இல்லையா, வாயில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெர்மாமீட்டர் காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லுமே தவிர காய்ச்சல் குறைவதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் அது என்ன செய்யாது, உதவி செய்யவே செய்யாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கண்ணாடி மாதிரின்னு கூட சொல்லலாம். கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு சொல்லுமே தவிர ஒல்லியாகிறதுக்கு மருந்து சொல்லாது. நான் சொல்ல வேலையும் கருப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுமே தவிர கலர் மாறுறதுக்கு உதவி செய்யக்கூடியது அல்ல. பழைய ஏற்பாடு அப்படி தான். இதை செய், அதை செய்யாதே, செய்தால் தண்டனை, செய்யாட்டி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும். செய்வதற்கு பலன் என்று கேட்டோம்னா அது எங்களுக்கு தெரியாதுங்கிற போது தான் இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் செய்ய முடியல. தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதையே தான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை செய்ய முடியும்னு சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு வந்து ஒன் பிக் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், அதாவது மிகுந்த கொந்தளிப்பு நிறைந்த ஒரு காலகட்டம். அவர்கள் எல்லாரும் இயேசு வரப்போகிறார், அவர் வரும்பொழுது இதையெல்லாம் சரி பண்ணுவார் என்று அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய நாட்களிலோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முறையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் நல்லா எளிமையாக வழங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எபிரேயர்கள் நிருபத்தில் நீங்கள் எப்போ திருப்ப வேண்டாம், 7ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேன்மையை நன்றாக என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். அதனால தான் இந்த அதிகாரங்களெல்லாம் நம்ம வாசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே வந்த உடனே இப்போ பழைய ஏற்பாட்டில் பிறந்திருக்கணும், இந்த குறிப்பிட்ட கோத்திரத்தில் பிறந்தாதான் ஆசாரியன் ஆக முடியும். அப்படி கவனித்து பார்த்தோம்னா நீங்களும் நானும் என்னவா ஆகவே முடியாது, ஆசாரியன் ஆக முடியாது. நம்ம எந்த கோத்திரம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிலரெல்லாம் எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நாங்கள் தான் 1,44,000 பேர்னு சொல்லுவாங்க. எப்படிங்க நாங்கள் தான்? அது கேட்டது இல்லையோ, கேட்காத வரைக்கும் நல்லது தான். அப்படி யாராவது சொல்லிட்டு வருவாங்க, நாங்கள் தான் பூரண பரிசுத்தவான், நாங்கள் தான் 1,44,000, நாங்கள் தான் அங்கே இருப்போம் அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் எந்த கோத்திரம், நீங்கள் என்ன கோத்திரம்? இருக்கிறது கவுண்டம்பாளையம், ஆனால் அவங்க தான் 1,44,000. கோத்திரம் சொல்லும் பொழுது வெளிப்படத்தில் வாசிச்சிங்கன்னா இந்த கோத்திரத்தில் 12,000, இந்த கோத்திரத்தில் 12,000 அப்படின்னு இருக்குது. அது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம குப்பக்கோணாம்புதூரில் இஸ்ரவேலுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அப்படி சம்பந்தமே இல்லாத ஆட்களை இயேசு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி சம்மந்தப்படுத்துகிறார் யோசிச்சு பார்த்தீங்களா? இஸ்ரவேலுக்கு இப்போ எல்லாரும் ஹோலி டூர் போகிறாங்க இல்லையா, போயிட்டு வரவங்கெல்லாம் ஒரு பாட்டில் ஹோலி வாட்டர், அப்புறம் ஹோலி இல்லையா மணல், இதெல்லாம் கொண்டு வந்து கிஃப்டாக தராங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தண்ணியை காட்டிலும் அந்த மணலை காட்டிலும் நீங்கள் அங்கே போகிறீங்களோ போலியோ அதை காட்டிலும் பெரிய சம்பந்தம் இயேசுவினால் கர்த்தர் நம்ம கொண்டு பண்ணி இருக்கிறார். அது எப்படி உண்டு பண்ணுறாரு கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அதை நமக்கு செய்திருக்கிறார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் உங்களையும் என்னையும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக மாற்றுகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன்னு சொல்றார். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, பழைய ஏற்பாட்டு சிஸ்டத்துல ஆணா பிறந்திருக்கணும், அந்த குடும்பத்துல பிறந்திருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை. யூ ஆர் நாட் பார்ன், யூ ஆர் மேடு. அதாவது நீங்கள் பிறந்ததினால் அல்ல, கிறிஸ்து உங்களை ஆசாரியர்களாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்றினாரு என்று கேள்வி கேட்போம் என்றால், அதான் இன்னும் அதை எளிமைப்படுத்தி எதற்காக மாற்றினார் என்று நாம் முதல் கேள்வி கேட்டோம் என்றால் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசிப்போம். நம்மிடத்தில், சத்தமாய் சொல்லுங்கள், நம்மிடத்துல. அப்ப இன்னைக்கு மதிய நேரத்துல கர்த்தர் உங்க மேல என்ன வச்சிருக்கிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதனால தான் உங்களை என்னவா மாற்றி இருக்கிறாரு? சரின்னா மாற்றிரு. எங்க அன்பு வச்சு எது கோடீஸ்வரனா மாற்றினா பரவாயில்ல, அன்பு வச்சு என்னவா மாற்றி இருக்கிறாரு? அது ஆசாரியா பூசாரியா நமக்கு என்ன, நம்ம பாடே பெரிய பாடா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிக்கிறீங்க. நீங்க போக போக சத்தியத்தை புரிந்து கொண்டால் எவ்வளோ ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆக முதலாவது தேவன் நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறார்? அன்பு கூர்ந்து. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப எதை நாம ஆண்டவர் செய்யக்கூடிய எந்த விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தாலும் நான் இப்படியாக எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால் அவர் செய்யக்கூடிய எதுவுமே அன்பின் அடிப்படையிலேயே செய்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கவும் செய்கிறார். எப்படிங்க? யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை என்னவும் செய்கிறார்? சிட்சிக்கவும் செய்கிறார். இப்போ நம்மெல்லாம் சின்ன பையங்களாக இருக்கும் பொழுது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நம்ம தவறு செய்யும் பொழுது நம்முடைய பெற்றோர் என்ன செய்திருக்கிறார்கள்? அடித்திருக்கிறார். அடிச்சோன்னா நமக்கு அப்போ புரியாததுனால பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப மோசம். ஏன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி நம்மளை அடிக்கிறது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளை என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க உங்களை அடிக்கணும்னு அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எத்தனை பேர் அடி வாங்காமல் வளர்ந்தீங்க? உங்களுக்கு சிறை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் சொல்ல புரிகிறதா? அடி வாங்காமல் வளர்ந்த ஆளே கிடையாது. அடியா அதே தான் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. சிலருக்கெல்லாம் சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா டம்னு அடி வாங்கி இல்லையா, ஸ்கூல்லையும் நமக்குன்னு ஒரு தனி பெயரை ஏற்படுத்தி இல்லையா, அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு தெரியுது, அன்னைக்கு அவங்க கரெக்ட் பண்ணனால தான் இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். இல்லைன்னா ஏதாவது ரோட்டு முக்கில் நின்றுட்டு இருந்திருப்போம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? கவனிச்சு பாருங்க. அப்போ யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சிச்சிக்கிறார்னா அடிக்கிறார்னு அர்த்தம் கிடையாது, பயிற்சி விக்கிறார். சொல்லுங்கள், என்ன செய்கிறாருங்க? பயிற்சி விக்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தவறாக போகும்போது கையில் ஒரு தட்டுறாங்க. எதுக்கு தட்டுறாங்க? தவறாக போகுது, அதை என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. அதுபோல் சில நேரங்கள் சில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்றோ, நம்ம மேலே அன்பில்லை என்றோ நாம் தவறான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கர்த்தர் நம்ம மேல் அன்பாகவே இருக்கிறார். இப்போ இருக்கிற கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வைக்கலன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கும் போதும் அன்பாக தான் இருந்தார், நீங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் எப்படி தான் இருக்கிறார்? அன்பாகத்தான் இருக்கிறார். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகையினால தற்காலிகமான இந்த பிரச்சனையின் அடிப்படையில் நிரந்தரமான அன்புள்ள தேவனை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆக இப்போ கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கஷ்டம் தற்காலிகமானது. ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நிரந்தரம். சத்தமாய் சொல்லுவோம், என்னுடைய பிரச்சனை தற்காலிகம், என்னுடைய ஆசீர்வாதமோ நிரந்தரம். காரணம், தேவன் என் மேல் எப்படி இருக்கிறார்? அன்பாக. 6ஆம் வசனத்தை கவனிச்சு பார்க்கும்பொழுது நம்மிடத்துல அன்பு கூர்ந்து, அப்புறம் அதுக்கு அடுத்தது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அப்போ இது செஞ்சாகணும். நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். அன்பு வச்சிருக்கிறதுனால நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மாற்றினாலே ஒழிய அவருக்கென்று நம்மால் என்ன செய்ய முடியாது? நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆக பைபிள் எப்படி சொல்லுகிறது என்று கவனித்து பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்ம என்ன செய்கிறாராம்? கழுவி அப்படின்னு சொல்றார். பாவத்திலிருந்து ஏன் நம்ம கழுவப்பட வேண்டும் என்று கேட்டால், பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? பாவம் அதாவது மாம்ச சிந்தை கர்த்தருக்கு விரோதமான பகை. இப்போ பாவ எண்ணங்கள் இருக்கும் பொழுது தேவனுக்கென்று நாம் ஒருபோதும் ஊழியம் செய்ய முடியவே முடியாது. நான் செய்யணும்னு விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்வதற்கு இவைகளெல்லாம் தடையாக இருக்கிறது. அப்போ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு என்ன செய்கிறார்? நீக்குகிறார். அந்த பிரதானமான தடை என்னென்று கேட்டால், நமக்குள் இருக்கக்கூடிய
பாவம். பாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பவுல் சொல்றது போல, நன்மை செய்யணும்னா அது செய்யக்கூடாது, தீமை செய்யணும்னா கட்டாயம் என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு ஒற்றும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா நன்மை செய்வதில் சோர்ந்து போக. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆனால் இப்போதான் சோர்வு வரும். நான் சொல்ற கொஞ்சம் பேருக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நன்மை செய்கிறதுல என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். இது வேற ஏதாவது போன வந்த சினிமாலாம் பார்க்கும்போது அப்படியே என்ன செஞ்சுருப்பான், தூக்கமே வராது. செகண்ட் ஷோலாம் போயிட்டு வரும்போது என்னவே வராது, தூக்கமே. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே தேவ பிரசன்னம், நான் சொல்ல புரிகிறதா, நல்ல வார்த்தை கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். இங்கே யாருக்கும் கிடையாது, நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள், நான் சொல்ல வேலைக்கு சொல்ல முடிகிறதா. அப்போ நன்மை செய்யும்போது தான் என்ன வரும்? சோர்வு. யாருக்கு? அதாவது சிலருக்கு வந்து பைபிள் திறந்தா தூக்கம் வந்துடுது. பைபிள் திறந்தா என்ன பண்ணுறது? தூக்கம் வந்துடுது. ஜோம் பண்ணோம்னா மனம் எங்கெங்கேயோ என்ன செய்யும், போய்க்கொண்டு. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு வெற்றி பெறும்படியாக பைபிள் சொல்லுகிறது. அதான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு, பாவங்களை நம்மை விட்டு கழுவி. அப்போ எதெல்லாம் நம்மளால முடியாமல் இருக்கிறதோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன வந்து விடுகிறது? பலன். அதை எப்படி செஞ்சார் என்பதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிப்படியாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அப்படியே 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் போகிறோம். ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறோம். ஆகையினால எல்லாரும் இணைந்து வாசித்தால் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். வாசிப்போம். 11ஆம் வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய சிஸ்டம் இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, அது ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் எப்படி இருக்கிறதுனா, எந்த ஆசாரியனும் நாடோறும் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை. அந்த ஆராதனையில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கிறது? பாவங்களை சொல்லுங்கள் ஒரு காலமும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம். அது இது வந்து பலி, இந்த பலி வந்து ஒரே பலி தான். இது எத்தனை தடவை செய்யணும்? அநேகம் தரம் செஞ்சாலும் பாவம் என்ன செய்யாது? நிவர்த்தியாகும். அப்போ எப்படின்னா என்ன அர்த்தம்? இதை இப்படி எளிமைப்படுத்தணும்னா, அதாவது 5 வருஷமாக நாங்கள் வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம், வட்டி மாத்திரம்தான் கட்டுறோம், ஆனால் என்ன குறையில? இப்படி சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். மாதந்தோறும் டெய்லி போய் வட்டி கட்டிட்டு வந்தாலும் கட்டின மாதிரி இருக்கிறது. இனி அடுத்த மாதம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆறுதல் வந்தாலும், அடுத்த மாதம் நீங்கள் கட்டினாலும் அப்படியும் ஒரு ஆறுதல் வரும். ஆனால் எது குறையாது? சொல்லுங்க. அசல் என்ன செய்யாது? குறையவே குறையாது. பழைய ஏற்பாடு அப்படிதான், கட்டிக்கிட்டே இருக்கணும், ஆனால் எது குறையாது? அசல் குறையவே குறையாது. கட்டும்போது ஒரு திருப்தி இருக்கிறது. என்ன திருப்தி அப்படின்னா, இனி அடுத்த மாதம் தான் இவன் மூஞ்சி பார்க்கணும், அது வரைக்கும் நம்ம இவங்க மூஞ்சி என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருக்குதே தவிர உண்மையான விடுதலை என்ன செய்யறதில்ல, வர்றது கிடையாது. 12ஆம் வசனம் வருவீங்கன்னா, எப்படி கிறிஸ்து வித்தியாசமாக செய்கிறார். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இவரோனா யாருங்க? கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இவரோ என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை குறிக்கிறார். கிறிஸ்து என்ன செய்தார்? அவங்க ஒவ்வொரு நாளும், அதாவது நிவர்த்தியே செய்யாத ஒரே பலியை திரும்ப 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 செஞ்சு, நான் சொன்னது போல வட்டி மாத்திரம் கட்டி அசலே என்ன செய்யல, குறையில. ஆனால் 12ஆம் வசனம் இயேசு வரும் பொழுது ஒரே பலியினால வட்டியும் அசலும் எல்லாம் சேர்த்து நம்முடைய கடனை தீர்த்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். அப்போ கவனித்து பாருங்கள், இவரோ பாவங்களுக்காக எத்தனை பலிங்க? ஒரே பலி தான். ஏன் அந்த ஒரே பலி போதுமானது என்று கேட்டால் பாருங்கள், இதுக்கு முன்பாக வெள்ளாட்டுக்கடா, பிற்பாடு பறவைகள், இவைகளுடைய ரத்தங்கள் எல்லாம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அந்த ரத்தம் எப்படி இருக்கிறது? நான் இப்படி அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். 6 அறிவு உள்ள மனுஷன் செய்யக்கூடிய தப்புக்கு 5 அறிவு உள்ள மிருகத்தினுடைய ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? சிந்தப்படுகிறது. இல்லையே, நியாயம் கிடையாது. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து தம்முடைய பழுதற்ற இரத்தத்தை நமக்காக சிந்த கொடுத்ததின் விளைவு ஒரே பலியினாலே எல்லாவற்றையும் அவர் நீக்கி இருக்கிறார். கைவர்த்தி ஆமென் என்று சொல். அதனால இயேசு திரும்ப திரும்ப பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. குட் ஃப்ரைடே வரும்பொழுது திருப்பியும் இல்லையா கருப்பு தண்ணி போட்டு கஞ்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறை குட் ஃப்ரைடே வரும் பொழுதும் நாம் அதை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு இயேசு மரித்த நாள் அல்ல, ஜெயித்த நாள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜெயித்த நாளை எப்படி தான் செய்யணும்?
நல்லா கொண்டாட வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் கம்யூனியன் வரும்போது சில நேரங்களில் கண்ணீரெல்லாம் வருகிறது. தேவன் நமக்காக செய்த நன்மை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பொங்குகிறது. அதான் சரிதான். ஆனால் வெறும் அந்த அவர் அடைந்த பாடுகளை மாத்திரமே நம்ம நினைக்கக்கூடாது. அதன் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றியையும் என்ன செய்ய வேண்டும்? கொண்டாட வேண்டும். மாலையில் அழுகை என்றால் காலையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? களிப்பை வைத்திருக்கிறார். அவர் உபத்திரப்பட்டது உண்மை, வாதிக்கப்பட்டது உண்மை. அதனுடைய விளைவு கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்றார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றார். அப்போ ஒரே பலியினால சகலத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நிவர்த்தி செய்திருக்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறார்? பூரணப்படுத்தியிருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த ஆசாரித்துவம் எவ்வளவு வித்தியாசமானது என்று கேட்டால், ஒரே பலியினால நம்ம எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பூரணப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன என்று கேட்டால், நம்முடைய கடந்த கால பாவம், அப்புறம் நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், இது எல்லாவற்றையும் எவ்வளவு பலியில தீர்த்திருக்கிறார்? ஒரே பலியில். இப்போ ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? அப்போ சில மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, எதிர்கால பாவத்துக்கும் ஏற்கனவே அவர் பலியா தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால, ஏற்கனவே அதுக்கெல்லாம் பே பண்ணனால நம்ம என்ன செய்யலாம்? சிலர் சிரிக்கிறது பார்த்தா நீங்க விளங்கிக்கிட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன். ஏற்கனவே அதுக்கெல்லாம் அவர் பே பண்ணிட்டாருங்கிறதுனால என்ன பண்ணலாம்? பாவம் செய்யலாமா அப்படின்னு சிலருக்கு பாவம் செய்யணும்னு தோணுகிறவங்களுக்கு அது ரொம்ப ஒர்க் ஆகும். நான் இதை இப்படி எளிமையாக்கணும்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள்லாம் வாகனம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டிருக்கிறீங்க, சிலர் ஹை ப்ரீமியம் வேற கட்டி வச்சிருக்கிறீங்க. எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறதுனால எத்தனை பேர் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுவீங்க? உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு என்ன இருக்கிறது? இன்சூரன்ஸுக்கு நேற்று தான் கட்டி இருக்கிறோம், அப்புறம் என்ன கண்ணை மூடிட்டு என்ன செய்யலாம்? அப்படி யாரும் ஓட்டுவோமா? ஓட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது தவறினால் பாதுகாப்புக்காகவே தவிர தவறுவதற்காக ஒரு பாதுகாப்பு இல்லை. நான் சொல்றது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றீங்க? இப்போ இயேசு உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறதுனால திரும்ப போய் செய்யலாம் என்று அல்ல, இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புரிந்தவர்கள் கைவேற்றி அல்லேலூயா சொல்லலாம். இதை இன்னும் ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், வேதம் எப்படியாக சொல்லுகிறது? பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகிற்று? கிருபை பெருகிற. அப்போ பவுல் கேட்கிறாரு, அப்போ கிருபை பெருகணும்னா என்னத்தை பெருக்கணும்? அப்படி சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அது அப்படி அல்ல. கிருபை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கிருபை என்ன செய்கிறது என்றால், நீங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, இனி அந்த பாவத்தை திரும்ப செய்யாமல் இருப்பதற்கு பலனையும் கிருபை கொடுக்கிறது. ஆகினால்தான் நம்ம பாட்டு பாடுறோம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்றீங்க? ஆக கவனித்து பாருங்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நியூஸ் பேப்பர்ல, நம்ம ஊர்ல தான் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, விபச்சாரத்தை பத்தி ஒரு ஆர்டிக்கல். அதாவது அதை நியாயப்படுத்தி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு வரும்பொழுது இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாங்க, இது நியாயம்தான் இந்த சூழ்நிலையினால அப்படி இப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியில் ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறார்கள். அந்த உதாரணம் என்ன உதாரணம்னா, இப்போ இயேசு கிட்ட ஒரு ஸ்திரீயை கையும் மெய்யுமா என்ன செய்தார்கள்? பிடித்து கொண்டு போட்டாங்க இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அவள் கல்லெறிந்து என்ன செய்ய வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அப்போ இயேசு கிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வாய் திறந்து ஒண்ணுமே சொல்லலை. திரும்ப ரொம்ப கேட்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இயேசு கேட்கிறார், உன்னை குற்றப்படுத்தினவர்கள் எல்லாரும் எங்கே என்று கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இயேசுவே என்ன சொல்லல, இயேசுவே என்ன சொல்லல, நான் உங்களை ஆக்கினைக்குள்ளாக அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் இன்னும் செய்யுங்க கொஞ்சம் அப்படிங்கிறது போல அர்த்தம் கொள்கிறது. ஆனால் அந்த எழுதினவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருக்கணும். நான் சொல்றது வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ நீங்களும் நானும் அப்படிதான். ஒரு வசனம் வாசிச்சோம்னா அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிக்கணும், அதுக்கு பிந்தின வசனத்தையும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இலவசம் கீழே ஒரு சின்ன ஸ்டார் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டாரில் தான் எல்லாமே இருக்குது. விளங்கிட்டீங்களா? அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? போ, இனி என்ன செய்யாதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான பலனை கொடுத்து தான் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் பிறந்த ஆமேன்னு சொல்றீங்க? ஆக 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை வாசியுங்கள், ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும்
பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா ஏற்கனவே நம்மளை பூரணப்படுத்திட்டாரு என்பது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும், இன்றைக்கும் அவர் நம்மை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பூர்ணப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அதாவது சாங்டிஃபிகேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நாங்கள் இப்படி உங்களுக்கு எளிமையாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போ நான் பேசி கொண்டிருக்க, நீங்கள் அமர்ந்து கொண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் ரத்தம் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது, சுத்திகரிக்கிறது. சொல்லுங்க, ரத்தம் என்ன செய்கிறதுங்க? சுத்திகரிக்கிறது. அது எப்போ சுத்திகரிக்கிறத நிறுத்திடுச்சோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு. நான் சொல்றது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றீங்க? நீங்க தூங்கும் போது அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? வேலை செஞ்சுட்டே இருக்கு. வேலை செய்யும் பொழுதும் செஞ்சுட்டு இருக்கிறது. சர்ச்சில் உட்கார்ந்துருக்கும் போது செஞ்சுட்டே இருக்கிறது. அப்ப இந்த சரீர பிரகாரமான ரத்தம் 24 மணி நேரம் வேலை செய்யும் பொழுதுதான் நீங்கள் உயிரோடு கூட இருக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கை வைத்து ஆமென் என்று சொல்லுங்க. அப்போ he has already made us perfect. ஏற்கனவே பூரணத்திற்கான சகலத்தையும் அவர் செய்து முடித்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகையினால நீங்க ஒரு தவறு செஞ்ச உடனே நீங்க இந்த கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்துடும். குற்ற உணர்வு நமக்குள்ள வருவது அது இயற்கையான விஷயம். குற்றம் செய்தால் என்ன வரும்? குற்ற உணர்வு வரும். ஆனா இந்த குற்ற உணர்வுலேயே தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கு பிசாசு நீங்க அங்கதான் இருக்கணும்னு விரும்புறான். ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் தவறு செய்கிறோம். செய்த மாத்திரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்க. நீங்க அதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நீ பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு பிசாசு சொல்லுவான். என்ன எப்படி சொல்லுவான்னா, நீ எல்லாம் செஞ்சுட்ட, இவன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. நீ சர்ச்சுக்கு போறதுக்கே லாக்கி இல்லை, கம்யூனியன் எல்லாம் உனக்கு தகுதி கிடையாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்லுவா? பாஸ்டர் இல்லை, யார் சொல்றா? பிசாசு சொல்லுவான். அப்போ சிலர் அதை கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க எடுக்காம. அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு கம்யூனியன் எடுக்கல அப்படின்னு சொன்னால் மூடு சரியில்லை. என்ன சரியில்லை? மூடு சரியில்லாதவங்க தான் கட்டாயம் எடுக்கணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எடுக்கிறதுனால என்ன அறிக்கை செய்கிறீர்கள் என்றால், என் பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு நாளும், அதாவது வெறும் கம்யூனியன் சர்வீஸ் மாத்திரமல்ல, அந்த நாட்களிலெல்லாம் கம்யூனியன் சர்வீஸ் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறை அவர்கள் ஆகாரம் உட்கொள்ளும் பொழுதும் கடைசியில் அப்பத்தையும் ரசத்தையும் என்ன செய்வார்கள்? பருகுவார். அப்படின்னா காலையில் ஒரு கம்யூனியன், மதியானம், நைட்டு. இதனுடைய விளைவு என்ன என்று கேட்டால், as often as you do it, நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்திருக்கிறார்? நீக்கி இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இப்போ சிலர் கை உயர்த்துறது கூட அவங்களுக்கு, சிலருக்கு, எல்லாருக்கும் சிலருக்கு ஒரு கூச்சம் இருக்கிறது. என்னன்னா, கை உயர்த்தணும்னு நீங்கள் நினைக்கும் போது பிசாசு காதில் சொல்லுவான், இந்த கையெல்லாம் உயர்த்தவே கூடாது, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நீங்கள் நல்லா உயர்த்தி சொல்லணும், நான் பண்ணினது உண்மைதான், ஆனால் இந்த கையை கர்த்தர் கழுவி இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து கை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போகிறீர்கள்? ஆக 14ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை சொல்லுங்கள் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறார். 15ஆம் வசனம், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு, இங்கதான் அடுத்த அற்புதமான விஷயம் இருக்கிறது. இப்போ உங்க பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று உங்களுக்கு எப்படி நிச்சயமா தெரியும்? சொல்லுங்க பாப்போம். சரி, மாத்தி இன்னொரு கேள்வி சொல்லுகிறேன். எத்தனை பேர் தேவ பிள்ளைன்னு நீங்க நம்புறீங்க? சரி, நீங்க தேவ பிள்ளைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சரி, நீங்க அதாவது பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கிறோம் இல்லையா? பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன போட்டிருக்கிறது? உங்கள் பேர் போட்டிருக்கிறது, அப்பா பேர், அம்மா பேர், எந்த நர்சிங் ஹோமில் எந்த நாளில் நீங்கள் பிறந்தீங்கன்னு ஒரு பர்த் சர்டிஃபிகேட், பிறந்ததற்கான ஆதாரம், சாட்சி இருக்கிறது. இப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறீர்கள் அல்லவா? தேவ பிள்ளையா இருக்கிறீங்க அல்லவா? இதுக்கு என்ன சாட்சி இருக்கிறது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, பேப்டிசம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறோம். எத்தனை சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் நம்ம ஊரில்? நான் புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? அந்த பேப்பர்லாம் ஆகாது. பைபிள் எப்படி சொல்லுகிறது? 15ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. இதை குறித்து, எதை குறித்து? ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து வாசிங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு. அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு யார் சொல்றா? பாஸ்டர் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க அல்ல. ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டதென்று என்னை மன்னித்தவரே சொல்லுகிறார். இதை காட்டிலும் பெரிய விஷயம் நமக்கு வேற என்ன வேணும்? நான் சொல்றது விளங்கிக் கொள்ள முடிகிறதா?
அப்ப பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல இப்படியாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி. எத்தனை பேருக்கு அந்த உள் சாட்சி இருக்கிறது? அப்ப சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் வசனத்தை ஞாபகப்படுத்துறார். என்ன வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார்? நீ என்னுடைய தாசன், நீ என்னால் என்ன செய்யப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று. இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று கவனித்து பார்ப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறாருங்க? சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றீங்க? ஒரு 2 பேர் கல்யாணம் பண்றாங்க, அதுக்கு என்ன கையெழுத்து போடுறாங்க? சாட்சி கையெழுத்து போடுறாங்க. இப்ப நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்கு தேவனே நமக்கு என்னமாக இருக்கிறார்? சாட்சி. அந்த சாட்சியினுடைய ஒரு பகுதி தான் 16 வசனம். வாசிச்சீங்கன்னா வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு வாசிங்கள், அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், சாட்சி பகரினுடைய முதல் அறிகுறி என்னவென்றால், தேவனுக்கும் நமக்கு இப்ப என்ன இருக்கிறதுங்க? ஒரு உடன்படிக்கை. சத்தமாய் சொல்லுங்க, தேவனுக்கும் நமக்கு என்ன இருக்கிறதுங்க? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு என்ன அர்த்தம்னா, கான்ட்ராக்ட் இருக்கிறது. கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தம்னு பேர். ஒப்பந்தம்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீ அதை செஞ்சீங்கன்னா நான் எதை செய்வேன், நீங்க அதை செய்ய தவறிட்டீங்கன்னா நான் செய்வேன் என்று சொன்னதை செய்ய வேண்டிய அவசியம் இனி எனக்கு இல்லை. அதுதான் ஒப்பந்தம். கர்த்தர் உங்க கூட ஒப்பந்தம் பண்ணல, நீ செஞ்சீங்கன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம எதையுமே செய்யலை உருப்படியா. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை செய்திருக்கிறபடினால பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார்? இப்ப இன்னைக்கு நம்ம இங்க சர்ச்சில் உட்கார்ந்துருக்கு நம்ம திறமைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சாமர்த்தியம் நினைக்கிறீங்களா? நமக்கு இருக்கிற வீடு, நமக்கு இருக்கிற காரு, பணங்க, பேங்க்ல இருக்கிற பணம், இதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தினால செஞ்சிருக்கோம்னு நினைச்சீங்களா? கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? காரணம் என்னவென்றால், நம்மை பார்க்கலும் திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், நம்மை பார்க்கலும் சாமர்த்தியம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புரிந்தவர்கள் கை வைத்து ஆமேன் என்று சொல்லவேன். அப்ப 17ஆம் வசனத்துல அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. நினைப்பதில்லைன்னு சொன்னா எந்த உறவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரமாணம் ரொம்ப முக்கியம். அதாவது அவளுடைய பாவங்களை நான் இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். இப்போ திருமண உறவு அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இந்த உடன்படிக்கையின் உறவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இனி அவருடைய அக்கிரமங்களை என்ன செய்யாதிருப்பேன். இது யார் சொல்லணும்? வீட்டம்மாவும் சொல்லணும், யாரும் சொல்லணும்? ஐயா. ஏன்னா எல்லாருமே என்ன செய்கிறோம், தவறுகிறோம். இப்போ இந்த அதையே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எதுல பிரச்சனை வந்துடும் சொல்லுங்க? எதுல பிரச்சனை வந்துடும்? உறவுல பிரச்சனை. உதாரணத்துக்கு சொன்னா விளையக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருத்தர் விரோதமா ஏதாவது செஞ்சுட்டாருன்னு வைங்க, 10 வருஷம் காணாமல் போயிட்டார். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அவர் உங்களை சந்திக்கிறாருன்னு வைப்போம். அவரை பார்த்த உடனே உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரும்? சார் நீங்கள் எல்லாரும் நல்லவர்கள் அல்லவா, சொல்லுங்கள் உண்மை. அவரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னதான் ஞாபகம் வரும்? ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே வரும். எங்கே போன இவ்வளோ நாள், அப்படிதான் வருமே தவிர, ஏன்னா அவங்கள பார்த்த மாத்திரத்தில் என்னதான் ஞாபகம் வருது? அவங்க செய்த தவறு. இப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிறாரா இல்லையா? கர்த்தருடைய 7 கண்கள் நம்ம என்ன செய்கிறது? நோக்கி கொண்டிருக்கு. நோக்கி என்ன பண்றது? என்னத்தான் ஞாபகம் வச்சிருக்கிறாரு? போன வாரம் சர்ச்சுக்கு வரல, யாரது? நான் சொல்ற விலையும் கொள்ள முடிகிறதா? என்னத்தான் யோசிக்கிறார்? பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை இனி என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது, நினைப்பதில்லைன்னா ஏன் அது ப்ராப்ளமேட்டிக்னு சொன்னால், காட் இஸ் அன் ஆல் நோயிங் காட். எல்லாம் அறிந்தவர் எப்படி மறக்க முடியும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் அறிந்தவர் எப்படி மறக்க முடியும்? அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம சரியா என்ன செய்ய வேண்டும், நிதானிக்கம். இது எப்படி எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எல்லாம் அறிந்தவராக இருந்தாலும் நம்முடைய தவறுகளையே நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தாமல் உறவை முக்கியப்படுத்துகிறார். சொல்லுங்க, எதை முக்கியப்படுத்துறாருங்க? அதாவது he does not hold our sin against us so that our relationship will be affected. நம்முடைய உறவு பாதிக்கப்படாதபடிக்கு நம்முடைய தவறுகளை அவர் நமக்கு விரோதமாக என்ன செய்வதில்லை, வைப்பதில்லை. இன்றைக்கும் குடும்ப உறவுகள், திருமண உறவுகள் சீராக சிறப்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், உறவு பாதிக்கும் என்ற நிலை வந்தால் நீங்கள் சில விஷயங்களை மறந்து விடுவது தான் நல்லது. புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லலாம்.
மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் மறக்கணும்னு எப்போதான் நினைக்கிறேன்னா அப்போ தான் நல்ல ஞாபகம் வருது இல்லையா? சில நேரம் கொஞ்ச நாள் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு கல்யாணம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்ன தகராறு வந்திருக்கும் இல்லையா? 25 வருஷம் அவங்க செலிப்ரேட் கேக்கெல்லாம் வெட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் செலிப்ரேட் பண்ணி அடுத்த நாள் ஒரு சின்ன சண்டை வந்துடும். சின்ன சண்டை வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அல்லவா நமக்கெல்லாம் பயங்கரமான மெமரி, பயங்கர ஸ்ட்ராங் ரேம் எல்லாம் இருக்கிறது. டப்புன்னு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடும் மைண்டு இல்லையா? எடுத்துகிட்டு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொனியில் பேசினாங்களோ அதே தொனியில் இப்போ பேசுவாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல விடையும் கொள்ள முடிகிறதா? காரணம் என்ன அப்படின்னா, இது எங்கே தான் இருக்குது சொல்லுங்க. மறந்துட்டோமா? இல்லை, தற்காலிகமாக மறந்திருந்தோம், ஆனால் என்ன வந்துருச்சுங்க? நினைவுக்கு வருகிறது. அப்போ தேவன் நினைப்பதில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாமல் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கு நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு பாதிக்காதபடிக்கு நம்முடைய கடந்த கால பாவங்களை அவர் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. கைவேர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதை என்னவா நினைக்கிறது இல்லைங்க? பொருட்டா. எல்லாருமே தவறு செய்கிறோம். இப்போ நீங்கள் அப்படி பண்ணீங்க, நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உறவில் வரவே வராது. ஆமாம் பண்ணணும், அது பெரிய விஷயம் இல்லை, அதே எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கோம்? அதெல்லாம் மன்னிச்சாச்சு, மறந்தாச்சு. நம்ம பல நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார், அதையே பிடிச்சிட்டு நம்ம தொங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற நன்மையை நோக்கி போவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகினால்தான் இன்னைக்கு பாட்டு கூட ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒரு பாட்டு பாடினோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஏன்னா அதை நினைச்சிட்டே இருக்கிறதுனால மாற்றங்கள் ஒருபோதும் என்ன செய்யறதில்லை, வருவது கிடையாது. இதை இன்னும் விளக்க வேண்டும் என்றால் பாருங்கள், யோசேப்பு திருமணமான பிற்பாடு அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் இல்லையா? எப்ராயிம் மனாசே. எப்ராயிம்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னுடைய கசப்பை மறக்க பண்ணினார். சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் என்னுடைய பையனுக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நிறைய கசப்பு இருக்கிறது. கொண்டே குழியில் போட்டாங்க, ரெண்டு தடவை விற்கப்பட்டிருக்கிறான், தவறாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான், தப்பே செய்யாமல் ஜெயிலில் பல வருஷம் இருந்திருக்கிறான். இந்த கசப்பெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, கர்த்தரின் கசப்பை என்ன செய்தார்? மறக்க பண்ணினார். ரொம்ப நல்ல பேர், ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவனுடைய சகோதரர்கள் வராங்க இல்லையா? வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு அவர்களோடு கடினமாய் பேசினான். எப்படி இருக்குதுங்க? யோசேப்பு அவர்களோடு எப்படி பேசினான்? ஆனால் பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? இதுலேருந்து என்ன தெரியுது இல்லையா? பேர் வச்சதெல்லாம் நல்ல எண்ணத்தோடு தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களெல்லாம் பார்த்த உடனே இவருடைய வார்த்தை எப்படி வருது? அது வரைக்கும் வாருங்கள், என்ன எதுக்கு வந்தீங்க அப்படின்னு தொனியே என்ன செய்யுது? மாறுது. காரணம் என்னவென்றால், இன்னும் அவனுக்குள்ள அந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்கிறது. ஆனால் எப்படி கர்த்தர் அதை மாற்றுகிறார் என்று கேட்டால் பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்கென்று. அப்ப நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள்னு சொல்லும் பொழுதே அவர் எதை மனசுல வச்சிருக்காரு? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் இதை எதுக்கு செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யோசேப்புக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவங்க தீமைக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அதை என்னவாக மாற்றி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம மறக்க முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய விதமாக பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. திரும்ப சொல்ல போகிறேன், ஒரு விஷயத்தை மறக்க முடியாது. இல்லை நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அவங்களா எனக்கு துரோகம் செஞ்சாங்களா, ஐயோ ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா துரோகம் செஞ்சதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறப்பது என்று சொன்னால் என்ன? அதை பார்க்க வேண்டிய விதமாக பார்ப்பது. அப்படின்னா எப்படி நான் உங்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்றால், அவர்கள் செய்த தீமையை பார்க்கிறோம், கர்த்தர் செய்த நன்மை பெரிதா இருக்கிறது. கைவேர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். அவர்கள் எனக்கு செய்த தீமையை பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு செய்த நன்மை அதிகமா இருக்கிறபடினால தீமையை நினைச்சு சோர்ந்து போகாமல் எதை நான் நினைக்க வேண்டும்? நன்மை. கைவேர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. இதை பிடுங்கிட்டாங்க, அதை பிடுங்கிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். அவங்க எவ்வளவுக்கு பிடுங்கி இருக்கிறாங்களோ அதை காட்டிலும் அதிகம் கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்வதில்லையாம், நினைப்பதில்லை. 18ஆம் வசனம் வாசிங்கள். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது. அப்போ ஆண்டவர் ஒரே பலினால அவர் செஞ்சு முடிச்சதுனால இனி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட மிருகங்களையோ அதையெல்லாம் நம்ம செலுத்துறது கிடையாது. அதுக்கு மாறாக துதி பலிகளை செலுத்துகிறோம். என்ன பலிங்க?
துதி பலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே, என் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு பலி என்ன செய்யல, தேவையில்லை. பாருங்கள், சரித்திரம் இப்படியாக சொல்லுகிறார். அதாவது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது இந்த பாவ நிவர்த்தி பலி செய்கிறாங்க அல்லவா, அங்கே இஸ்ரவேலில் செய்யும் பொழுது அந்த நாட்களில் அவர்கள் ஒரு மிருகத்தை எடுத்து பலிபீடத்தில் பலி கொடுத்துருவாங்க. இன்னொரு மிருகத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டின் மீது தங்களுடைய கை வைத்து சிம்பாலிக்காக தேசத்தினுடைய பாவத்தை எல்லாம் அது மேலே வச்சு அந்த ஆட்டை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அதாவது கேட்டுக்கு வெளியில் விட்டுருவாங்க. அதுல இருந்து தான் இந்த பதம் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேப் கோட்டுன்னு சொல்கிறது. என்ன கோட்டுங்க? ஸ்கேப் கோட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ செஞ்ச தப்புக்கு எவன் தலையிலையோ வச்சு அவனை மாட்டி விடுறது. இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கேப் கோட். இவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆட்டு மேலே கை வச்சு எங்கள் பாவத்தை எல்லாம் அது மேலே வைக்கிறோம், இது சிம்பாலிக்காக அது மேலே வைக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை அந்த பட்டணத்துக்கு வெளியே என்ன செய்வார்கள், விரட்டி விடுவார்கள். அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த ஆடு வெளியில் சுற்றி மிருகங்களினாலேயோ ஆகாரம் இல்லாமையினாலேயோ அது அப்படியே என்ன செய்துவிடும், செத்து போய்விடும். அப்போ சரித்திரம் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், எந்த வருஷத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அந்த வருஷத்தில் அவர்கள் பலி செலுத்தி இந்த ஸ்கேப் கோட்டை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கல்லவா. அவங்க சரித்திரம் எப்படியாக சொல்லியிருக்கிறது, அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஆடு திரும்ப வந்துருச்சு. அந்த ஆடு என்ன செஞ்சிருச்சு, திரும்ப வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே மறிச்சிருக்கிறதுனால நான் மறிக்க வேண்டிய அவசியம் ஆட்டுக்கே புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள், இல்லையா? அதனால தான் நம்ம இப்படி சொல்றோம், அவர் சுமந்திருக்கும் பொழுது அவர் நமக்காக சாபமானதின் விளைவு நீங்கள் எப்படி தான் இருக்க வேண்டும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமான். உடனே ஒருவேளை சுகம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் சத்தியம் உண்மை. ஆண்டவர் படிப்படியாக நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் கொடுப்பார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். விளைவு என்ன? 19ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு, அப்போ 16ஆம் வசனத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. 19ஆம் வசனத்தில் அவர் இடத்துல போகக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பயங்கர ஆயத்தம் எல்லாம் தேவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரத்தம் இல்லாமல் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கிறார். என்ன என்று கேட்டால், தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வர முடியும். சொல்லுங்கள், எப்படி வர முடியுங்க? தைரியமா. அதுக்காக லேட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. நான் தேவன் இவ்வளோ ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கும் பொழுது அதை நம்ம நல்லா என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அடுத்த வசனம் வாசிப்போம், 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு கான்ஃபிடன்ஸ். 22ஆம் வசனத்துல இருக்கிறது, பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும். கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. இப்போ இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினால நம்ம பயந்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வரலாம் சொல்லுங்க, எப்படி வரலாம்? தைரியமா வரலாம். இப்போ நீங்க ஆராதனை முடிஞ்சோடனே உங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க வீட்டுக்கு போய் சாவி உங்க கையில தான் இருக்கிறது. நீங்க அந்த வீட்டு பூட்டை திறக்கும் பொழுது எப்படி திறப்பீங்க? தைரியமா தான் திறக்கும் போது எப்படி தான் திறப்பீங்க? டமார்னு திறந்து அப்படி உள்ள போவீங்க. இல்லை, காரணம் அது யார் வீடு? உங்க வீடு. நீங்க அதே உங்க வீட்டுக்கு முன்னாடி பூட்டி இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் பார்த்து திறந்தீங்கன்னா பக்கத்துல கூப்பிட்டு விட்டுருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது எப்படி போவீங்க? தைரியமா தான் போவீங்க. ஏன்னா காரணம் அது யார் வீடு? உங்க வீடு. இப்போ நீங்க சர்ச்சு முடிஞ்சு போறீங்க, உங்க பைக்கு இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறாரு அது மேல. இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்க பார்க்குற தோரணையே எப்படி தான் இருக்கும்? இது யார் பைக்கு? ஏன் பைக் அப்படின்னு ரொம்ப உரிமை பாராட்டி நம்பர் பார்த்தா அது உங்க பைக் இல்லை. சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ புரிஞ்சிருப்பீங்க தைரியம்னா என்னங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இது யார் வீடு? உங்க வீடு. அப்போ ஆண்டவர் நமக்கு சிலுவையில் செய்ததின் விளைவு என்னவென்றால், உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கார், கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கிறார். இதை இந்த வசனத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14-15 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது, அதாவது நாம் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ என்ன கான்ஃபிடன்ஸ்? நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தர் கட்டாயம் கேட்கிறார். இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, கேட்கிறாருன்னு எங்களுக்கு தெரியுங்க, ஆனா கேட்டுட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு எப்படி இருக்கிறது? வருத்தமா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு அல்லவா, ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் நாம் எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருந்து எங்கள் கண்கள் எல்லாம் என்ன செய்கிறது? பூத்து போகிறது. அந்த கஷ்டமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் என்ன என்று கேட்டால், நாம் ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை
கேட்கிறார். எத்தனை பேர் அதை நீங்க நம்புறீங்க? சிலருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அதனால வேறொரு ஆள் மூலமா ஜெபம் பண்ணுவாங்க. அது என்ன அடிப்படை? பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. ஆனா உங்களுக்குள்ள பர்சனல் கன்விக்ஷன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் நான் அதை எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றது போல இன்னொருத்தர் ஜெபம் பண்ண முடியாது. அது 3000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி. நான் சொல்ல விலையும் கொள்ள முடியாதா? நீங்க உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ற மாதிரி வேற யாரும் உங்க பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா பிள்ளை யாருடையது? ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது வெறும் பேரை மாத்திரம் நினைக்க மாட்டீங்க, அவன் பிறந்த நினைப்பீங்க. எவ்வளவு நாம முயற்சி பண்ணி அவனை வளர்த்தி இருக்கிறோம், எவ்வளவு கிரையம் செலுத்தி இருக்கிறோம், சுகமில்லாதப்ப எப்படி தூக்கி சுமந்து இருக்கிறோம். இதையெல்லாம் நினைக்கும் போது உங்க ஜெபமே எப்படி வரும் சொல்லுங்க? ஓ, நீங்க அப்படி ஜெபம் பண்றது இல்லையோ? சொல்லுங்க, இப்போ ஜெபமே எப்படி வரும்? பயங்கர வீரியமா, அது ஒரு வெரி இன்டென்ஸ் பிரேயரா வரும். ஆனா இதே இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே சோன்சே ஆசீர்வதி, ஆசீர்வாதமா இருப்பார்களாக. ஆமீன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அடுத்த வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நாம் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் ஜெபத்தில் நாம் கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும். கவனிங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். நம்முடைய ஜெபத்தை அவர் கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் நிச்சயித்திருந்தோம் என்றால் ஜெபத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் நிச்சயித்திருக்கிறோம். அப்ப நீங்க ஜெபத்துல கேட்டுட்டீங்கன்னா கிடைச்ச மாதிரி தான். கிடைச்ச மாதிரி இல்லை, கிடைச்சாச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்க பாஸ்டர் கிடைச்சது? போன வருஷமும் இதையே தான் சொன்னீங்க, ஆனா இன்னும் என்ன செய்யல, வரல. அதுக்கு தான் விசுவாசமும் நீடிய பொறுமையும். 2 பேர் ட்வின்ஸ் மாதிரி. விசுவாசம் இருந்தா என்ன வேணும்? நீடிய பொறுமை வேணும். நீடிய பொறுமை இருக்குது, ஆனா விசுவாசம் இல்லாம இருந்துச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கட்டாயம் சுதந்திரிக்க முடியும். இதெல்லாம் எதனால வந்தது என்று கேட்டால், சிலுவையில இயேசு நமக்காக செய்ததின் விளைவு. கவனிச்சு பாருங்க, இதையெல்லாம் செஞ்சு எதற்காக செய்திருக்கிறார்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனிங்க. நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். கவனித்து வாசிப்போம். எபிரேயர் 9:14. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது நிச்சயம் சொல்றார். இதெல்லாம் எதுக்கு செய்யறார் என்றால், ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஊழியம் செய்யணும். செத்த கிரியைகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பைபிள் இப்படி சொல்லுகிறது அல்லவா? இப்படி சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதாவது செத்த ஈயானது பரிமள தைலம் முழுவதும் என்ன செய்யும்? நார பண்ணும். அப்ப செத்த கிரியைன்னா வெறும் யூஸ்லெஸ் ஆப்சர்வேஷன்ஸ் சொல்றது, அப்சர்விங்னு சொல்றது. அதாவது நான் சொன்னேன் அல்லவா இல்லையா, பாவத்தை நிவர்த்தி செய்யாத ஒரே பலியை அநேகம் தரம் செலுத்தி அதனால என்ன பயன்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப அப்படிப்பட்ட அந்த பழக்கத்திலிருந்து, அப்படிப்பட்ட முறைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்து கொண்டு வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக உங்களை என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 5ஆவது அதிகாரம் 9-10 இல்லையா? இப்படி ஊழியம் செய்வதற்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரே குடும்பம், அவங்க ஆண்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார் கவனிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 முதல் வாசிப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்ற புதிய பாட்டை. அப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட குடும்பம் என்று இல்லாமல் பைபிள் சொல்லுகிறது சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதி கிடையாது. ஜாதிகள்னு சொன்னா தேசங்கள். உலகத்துல எவ்வளவு தேசம் இருக்கிறதோ அவ்வளவு தேசத்துல இருந்தோம். எத்தனை பாஷை பேசப்படுகிறதோ அத்தனை பாஷையில் இருந்தோம். எத்தனை பீப்புள் குரூப் இருக்காங்களோ அத்தனை பீப்புள் குரூப்ல இருந்தோம். கர்த்தர் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். கைவர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் லேவி குடும்பத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே கிடையாது. நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் இல்லையா, குப்பகோணாம்புதூர்ல இருக்கிறோம், வடவெளியில் இருக்கிறோம், ராமநாதபுரத்தில் இருக்கிறோம். நமக்கும் இஸ்ரவேலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தமே இல்லாத நம்மை தேவன் சம்பந்தப்படுத்த வைத்திருக்கிறார். எப்படி என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக. அப்ப எல்லா பாஷைக்காரரும் என்று சொல்லி இருக்கிறதுனால, இப்ப
இப்போ கோயம்புத்தூரில் எந்த பாஷை பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் நம்ம சர்ச்சுக்கு வருவாருன்னு நம்பணும். நாமேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூப்பிடணும். கூப்பிட்டா தானே அவங்க வருவாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வெல்கம்னு ஒரு போர்டு போட்டதுனால உள்ளே போகிறீங்களா? கிடையாது. நமக்கு வரவேற்பு கொடுத்தா தான் என்ன செய்கிறோம், போகிறோம். பத்திரிக்கை கொடுக்கும்போது வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் போக மாட்டோம். எப்படி சொல்லணும்? நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. நான் விளங்கி கொள்ள முடியாது தான். நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும் இல்லையா? சுற்றும் முற்றும் படை சூழ வந்து எங்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப மரியாதை. ஒரு தட்டில் என்ன வச்சு கொடுப்பாங்க, பத்திரிக்கைலாம் வச்சு கொடுப்பாங்க. தட்டை அவங்களுக்கு கொடுத்துடணும். நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடியாது தான். வந்து எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றாங்க. மரியாதையாக கூப்பிட்றதுனால நம்ம கட்டாயம் என்ன செய்கிறோம், போகிறோம். இல்லை நான் வந்தேன், நீங்கள் இல்லை வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துருக்குறேன் வாங்கிக்கோங்க வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ புரிஞ்சுக்கோங்க. அவங்கெல்லாம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். ஏனென்றால் எல்லா பாஷைக்காரர்களிலிருந்தும் கர்த்தர் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால. எதை கேட்பதினால்? வார்த்தை கேட்பது. அப்போ விசுவாசம் கேள்வினால வருது அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருவர் என்ன செய்யணும், சொல்லத்தான் வேணும். அதுக்காக இல்லையா இந்த முடிஞ்சோன்னே போய் இருக்கிறவங்கிட்ட நாளை அடுத்தாரம் வந்துருங்க என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நாம் வந்து இதை புரிஞ்சுக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி மழை வந்து நிலத்தை என்ன செய்ய வேண்டும், நனைக்கணும். நிலம் நனைஞ்சிருந்தாதான் விதை என்ன செய்யும், உள்ள போகும். இருதயமாகிய நிலம் முதலாவது என்ன செய்திருக்க வேண்டும், நனைஞ்சிருக்கணும். நனைஞ்சிருக்கும் பொழுது நீங்கள் விதை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது கட்டாயம் உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சிலருக்கு சில சூழ்நிலைகளின் மூலமாக கர்த்தர் அவருடைய இருதயத்தை என்ன செய்து வைத்திருப்பார், பதப்படுத்தி வச்சிருப்பார். அப்போ பார்த்து கரெக்டாக உங்களை கர்த்தர் அங்கே கொண்டு போய் நீங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்ல அந்த வார்த்தை அவர்களுக்கு தேவ வார்த்தையாக மாறி அவர்கள் ஆண்டவருக்குள் வருவார்கள். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அது வரைக்கும் நம்ம என்ன தான் செய்யணும், ஜெபம் பண்ணணும். சில ஆட்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்ததை கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், செய்யக்கூடியவராக இருக்கிறார். சரி, அப்போ ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். ஆசாரியர்களுக்கு என்ன வேலை? 1 பேதுரு 2வது அதிகாரம் 2 வேலை இருக்கிறது. 1 ஆராதனை, 2வது அறிவிப்பு. அதைத்தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல் விஷயத்தை கவனிக்க போகிறோம். ஆராதனை 1 பேதுரு 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். அப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கு. 1 ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய பலிகள், ஆசாரிய கூட்டம். சொல்லுங்கள், ஆவிக்குரிய மாளிகை, அப்புறம் ஆவிக்குரிய பலிகள், அப்புறம் அதை செலுத்துவதற்கு உங்களை என்னவா வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய பலி வந்து ஆவிக்குரிய பலிகளாக இருக்கிறது. இது வந்து பல கோணங்களில் நம்ம சொல்லலாம். சுருக்கமாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வேதம் சொல்லுகிற தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தான் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும். அப்போ அவர் ஆவியா இருக்கிறதுனால இப்படி தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றார். அப்போ ஆவியோடும் என்று இருக்கிறதுல இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஸ்மால் எஸ் போட்டிருப்பாங்க. என்ன எஸ் போட்டிருப்பாங்க? ஸ்மால் எஸ்னா யாரை குறிக்கிறது, எந்த ஆவியை குறிக்கிறது? நம்முடைய ஆவி. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆவி, ஆத்மா, சரீரம். பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர்கள் ஒரு ஆவி. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வேற தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்களும் ஒரு ஆவி தான். விளங்கிட்டீங்களா? ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போது சரீரத்தை கொண்டு ஆராதிக்கணும் நமக்கு புரியுது. கை உயர்த்தணும் இல்லையா, கை அசைக்கணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆத்மா என்று சொன்னால் அறிவுபூர்வமாக இல்லையா, வசனத்தை வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? மைண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடு. அப்போ ஆவியோடு தொழுது கொள்றதுனா என்ன என்று ஒரு கேள்வி கேட்டு சுருக்கமான ஒரு பதிலை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும், நீங்கள் விரும்ப வேண்டும். கர்த்தர் கட்டாயம் அதை கொடுப்பார். நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தேவன் அதை வைக்கிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல். அப்போ ஆவியில் மறுபடியும் அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே தேவனோடு என்ன பேசுகிறான்?
அப்போ ஆவியினால ஆராதிக்கிறதுனா என்னது? ஒரு வகை என்னது? வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன், வாசிங்க, ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷத்துல பேசாமல். அப்போ ஆவியில ஆண்டவர் ஆராதிக்கணும் ஒரு பகுதி என்னென்றால் அந்நிய பாஷைகளில் என்ன செய்வது? பேசுவது. இப்போ அது சிலருக்கு ஒரு வேளை அந்த அனுபவம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பைபிளில் உள்ள வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய நன்மையை சொல்லுகிறேன். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ கவனிச்சு பாருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன். ஏன் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன்? ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். ஆகையினால அந்த மொழியினால் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். இப்போ ஆவி என்று இருக்கிறோம். ஆவி தேவனோடு ரகசியங்களை பேசுகிறதுனால ஆண்டவருக்கும் நம்முடைய ஆவிக்கு என்ன தொடர்பு இருக்கிறதோ அதில் அவங்க என்ன செய்கிறாங்க? பேசிக்கிறாங்க. அது பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. பைபிளில் கவனிச்சு பாருங்க. அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறபடினால் அவன் பேசுகிறதை ஒருவனும். அப்போ நீங்கள் அதை ட்ரை அதை புரிஞ்சுக்கணும், ட்ரை பண்ணணும்னு என்ன தேவையில்லை, அவசியம் கிடையாது. அதெல்லாம் என்ன உளர்றீங்க? நாங்கள் ஒருத்தர் எப்படி எழுதியிருந்தார், நீங்கள்லாம் உளறுகிறீர்கள். உங்களுடைய உளறல் எல்லாம் நாங்கள் கேசட்டில் பதிவு செய்து மொழி இல்லையா வல்லுநரத்தில் கொடுத்த பொழுது இப்படி ஒரு மொழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டு தான். ஏன்னா 2ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறது எந்த மனுஷனும் புரியாதுன்னு போட்டிருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களுக்கு புரியாதது உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதா? ரொம்ப சந்தோஷம். 4ஆம் வசனத்தில் எதுக்கு என்ன போட்டிருக்கிறது? வாசிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக. அப்போ நீங்கள் ஆவியினாலே அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது யாருக்கு பக்தி விருத்தி உண்டாகுது? பக்கத்தில் இருக்கிறவருக்கு அல்ல. யாருக்கு? உங்களுக்கு. ஏனென்றால் யார்கிட்ட பேசுறீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்கிறது. பயமாக இருந்தோடனே உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. பேசினோடனே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவர் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கிறீங்க? அவர் உங்கள்கிட்ட என்ன பேசியிருப்பார்? எனக்கும் அதான் பயமாக இருக்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு? இல்லை இல்லை. நீங்கள் அவர்கிட்ட பேசணுன்னு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை என் ஆத்மாவிலே பலன் தந்து என்ன செய்தீர்? தைரியப்படுத்தினீர். அப்போ 5ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். அப்போ பவுல் என்ன விரும்புகிறார் உங்களை குறித்து? நீங்கள் உங்களில் ஒரு சிலர் அப்படின்னு போட்டிருக்கிறாரா? என்ன சொல்றார்? நீங்கள். அப்போ ஏன் எல்லாரும் சொல்றாருன்னா இது ரொம்ப நல்லது, இது ரொம்ப ஆசீர்வாதமானது, ஏன் எல்லாரும் பேசக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன். 14ஆம் வசனத்துக்கு வருவோம். என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணினால், வாசிங்கள், என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து. இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அந்நிய பாஷையில் பேசும் பொழுது உங்கள் கருத்து, உங்களுடைய மைண்டு பயனற்றதாக இருக்கும். அதுக்கு அது புரியாது. அதனால் மைண்டு என்ன சொல்லும் அப்படின்னா, என்ன நல்லா தானே இருந்தேன், ஏன் உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மைண்டே நமக்கு என்ன செய்யும்? சொல்லும். அப்போ இந்த மைண்டு சொன்ன உடனே சிலர் ஆமாம் எனக்கே புரியல, நல்ல வேலை அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஆவி பேசுகிறதுனால மைண்டு எப்படி தான் இருக்கும்? கருத்து எப்படி இருக்கும்? பயனற்றதாக இருக்கும். இதை புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த 14 வசனத்தை நம்ம அறிவுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இது உனக்கு புரியாமல் இருக்கட்டும் தான் கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்றீங்க? இது நமக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறார். ஏன்னா எல்லாத்தையுமே அறிவுபூர்வமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அறிவு மாத்திரமல்ல, ஆவியின் உலகம் என்று ஒன்று உண்டு. எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால பவுல் என்ன சொல்றாரு? 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினாலும் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? வாசியுங்கள். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும். பவுல் என்ன சொல்றாரு? கருத்தையும் யூஸ் பண்ணுவேன், எதையும் யூஸ் பண்ணுவேன், ஆவியும் யூஸ் பண்ணுவேன். காரணம், நான் ஆவி, ஆத்மா, சரீரம் இதெல்லாம் இணைச்சு ரோமர் 12:1 சொல்றாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற பிரியமுள்ள பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், ஆஃபர் யுவர் பாடிஸ் as living sacrifice to God because this is your reasonable act of spiritual worship.
அதாவது உங்கள் சரீரத்தை தேவனுக்கென்று கொடுப்பது நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆவிக்குரிய ஆராதனை. கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அப்ப ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான வேலை என்னதுங்க? ஆராதிப்பது. சத்தமாக சொல்லுங்க. ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆராதி. வெறும் அந்நிய பாஷையில் பேசுறது மாத்திரம் அல்ல, தேவனுக்குரியதை தேவனுக்கென்று அன்போடு கொடுக்கிற எதுவும் ஆவிக்குரிய ஆராதனை. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுக்குரியதை தேவனுக்கென்று அன்போடு கொடுக்கிற எதுவுமே ஆராதனை. இப்ப பணம் காணிக்க போடுறோம், அது என்னது சொல்லுங்க? அது என்னது? ஆராதனை. கலெக்ஷன் எடுக்கிறாங்க, அப்படி கிடையாது. அது என்னது? ஆராதனை. ஏன் என்று கேட்டால், என் கைக்கு வந்ததே அவருடைய கிருபை ஆகினாலே மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொஞ்சமா இருந்தாலும் அவருக்கு நான் அன்போடு அதை நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். அப்புறம் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆவியினால் ஆராதிக்க வேண்டும், ஆத்மாவினால் ஆராதிக்க வேண்டும், சரீரத்தினாலும் என்ன செய்ய வேண்டும். அதனால கை உயர்த்த சொல்றாரு. கை உயர்த்தது எதுக்கு? ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துருக்கோம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், அதுக்காகவா? இல்லை. ஏன் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோம்? காரணம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறோம்? அதற்காக பயன்படுத்துகிறோம். ஏன் இப்படி சத்தம் போட்டு நான் உங்களோட பேச வேண்டியது? என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன்? பணி செய்கிறேன். நீங்க ஆமேன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? போது நிறுத்துங்கள் என்று அர்த்தமா? சொல்லுங்க. நீங்க ஆமேன்னு சொல்றது, நீங்க உங்க வாய்ஸை யூஸ் பண்றீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த சரீரத்தை பயன்படுத்தி ஆமேன் அப்படி ஆக கடவுது என்று நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள். கை வைத்து ஆமேன் என்று சொல்லுங்கள். அப்போ ஆராதிக்கிற, அதாவது ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அதோடு நம்ம முடிக்க போகிறோம். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கவனிக்க போகிறோம். 2 வசனங்கள், அற்புதமான தேவனுடைய வார்த்தை நாம் வாசித்து ஆராதிக்கும்படியாக இருக்கிறோம். ஏசாயா 61வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் எல்லாரும் இணைந்து பாருங்க. 61ஆம் அதிகாரம் தான் வேதம் இப்படியாக சொல்லுகிறது அல்லவா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது யார் வாசிச்சது? யோசிச்சு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வாசித்த பகுதி இப்படிதான் ஆரம்பிக்கிறது. அந்த ஊழியத்துல ஆரம்பிச்சதுல தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நம்மளை குறித்து என்ன சொல்லுது? 6ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஐடி கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படும். நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆஃபீஸுக்கு போகும்பொழுதுலாம் சொல்லுவாங்க, இதான் கர்த்தர் வராரு அப்படிம்பாங்க. யார் வரா? கர்த்தர். உண்மையாக அதுதான். ஏன்னா ஏசாயா 61:6 அப்படிதான் சொல்லியிருக்கிறது. உங்களை யார் என்று சொல்வார்கள்? ஆசாரிகள். ஃபாதர் வர்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிண்டலாக அவங்க நினைப்பாங்க. அது கிண்டல் கிடையாது, உண்மையாகவே அது ஒரு காம்ப்ளிமெண்ட். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய மனுஷன் வருகிறார் என்று சொல்வார்கள். அவர்களுடைய செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மைப்பார். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். சத்தமாய் சொல்லுங்கள். எதுக்குங்க? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஒரு பலன். ஷேம் இருக்கிறது. அதாவது நீங்க எந்த இடத்துல தலை குனிவாக நடத்தப்பட்டீர்களோ, நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறபடினால உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாருங்க? இரட்டத்தனையான பலன். லட்சைன்னு இருக்கிறது அல்லவா? லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில். லட்சைனா கன்ஃபியூஷன் அர்த்தம். குழப்பம் இருந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கிற நபராக இருக்கிறபடினால உங்களுக்கு கிடைத்த பங்கில நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சந்தோஷமா இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லு, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதன் நிமித்தம் தங்கள் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம். தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம்னா என்னன்னா, டபுள் போர்ஷன் ஆஃப் த லேண்ட்னு தான் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த தேசத்துல குடியிருக்கிறோம்? சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல. இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல ஆசாரினா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு லேண்ட் எப்படி கிடைக்கும்? 6 அடி கிடைச்சா போதும், அது கட்டாயம் கிடைக்கும். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? நீங்கள் ஆசாரினா இருக்கிறபடினால இந்த தேசத்துல அவர்கள் எப்படிப்பட்ட பலனை அடைவார்கள்? சத்தமா சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெட்டிப்பான பலன். ஆமா ஆமா, ரெட்டிப்பான பலன் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அடுத்தது, ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. இப்ப 7ஆம் வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிக்க போகிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள்.
நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். யார் அந்த அவர்கள்? ஆசாரியர்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இரட்டிப்பான நன்மை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிப்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு தேவன் உங்களை ஆசாரியர்களாக, என்னை ஆசாரியனாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய பிரதான வேலை அவரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடியவர்களாக கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை நாம் ஒரு சில நொடிகள் மனதார ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பாருங்கள், வேதம் நமக்கு சொன்ன அற்புதமான சத்தியம். நமக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை, லேவி கோத்திரத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்முடைய கரங்களை உயர்த்துவது சரீரத்தை கொண்டு ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை கொண்டு ஆராதிக்கிறோம். வாயிலிருந்து நாம் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வார்த்தைகளை நாம் சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆவியோடும் ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆராதிக்கிற ஆசாரியர்களுக்கு தேவன் இரட்டிப்பான பலன் வைத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மை வைத்திருக்கிறார், இரட்டிப்பான சுதந்திரம் வைத்திருக்கிறார், நித்திய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீர் ஏற்படுத்தி பூமியிலே நாங்கள் ஆளுகை செய்வோம் என்கின்ற புதிய பாடலை நீரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வெட்கத்திற்கு பதிலாக உம்முடைய மக்களுக்கு இரட்டிப்பான பலன். ஹல்லேலூயா. குழப்பத்திற்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படும்படியாக, இரட்டிப்பான பலனை அடையும்படியாக, நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரம் தட்டி உன்னதமான பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமுள்ள ராஜாவை ஹல்லேலூயா. ஓ ரபலபரபௌரிய தரபலபலப. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்பரபௌரிய தரபலப. சிக்கரபௌரிய தரபலப. We give you praise. We give you praise. We give you praise. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. எம்மை ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டே. எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை.